as I had told towards the end of the class, இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த கட்ட நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் ஆட்சி அமைப்பு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல முதன்மையா இருக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ஸோ I think today India has become a very very important country across the world. இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிற இந்த சமயம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பாரிஸ் ஜான்சன் அவர்கள், I think he must be in Delhi now if I'm not mistaken. நேத்து குஜராத்ல இருந்தாங்க. So he must be in Delhi. So ஒரு வகையில வந்து ஒரு of course the visit is not as frequent as it should be. பெரிய தலைவர்கள், பன்னாட்டு தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதும், நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி அவர்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்வதும் ஒரு நார்மலான விஷயம்தான். பட் அஃப்கோர்ஸ் எஸ்பெஷலி நீங்க வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நம்ம இந்தியன் பாலிட்டியை சேர்ந்த சிலபஸ்லயே இருக்கும் உங்களுக்கு ஒரு பார்ட். வாட் யூ கேன் see now, the change you can see now is how many people have come from various countries to visit India's leadership. They are seeking time to meet India's leadership. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. அண்ட் மேபி டெஃபினெட்லி ஆஃப்டர் ரஷ்யா அண்ட் உக்ரைன் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இப்போ ஹவு பாகிஸ்தான் ஹேஸ் பீன் ட்ரீட்டட் அண்ட் ஹவு இந்தியா ஹேஸ் பீன் ட்ரீட்டட் ஃபார் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்போ, எனி ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப், whether that is based on demand or any other reason, அதை எப்படி உலக நாடுகள் பார்க்குது இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ வித்தியாசம்னு சொல்றதை விட அப்பட்டமான வித்தியாசம் அப்படிதான் சொல்லணும். இட் இஸ் so stark. So today we are going to discuss exactly that particular person who is the leader of this country, one of the largest democratic nations in the world, and a leader who represents a huge population, second only to China. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு நாடு, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல முக்கிய பங்காற்றக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி மற்றும் அவர்களுடைய அமைச்சரவை, அதே டோன்ல முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு எடுக்க மாட்டோம். we are going to observe important points. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து மெயினா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த பவர் பாயிண்ட். லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் வித் யூ நவ். எஸ், ஒரு மைண்ட் மேப் உங்களுக்காக. பிரதம மந்திரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்ட ரீதியா தான் பார்க்க போறோம். நிகழ்காலத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு ஆரம்ப புள்ளிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை தாண்டி வாட் டஸ் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் சே அபவுட் திஸ் லீடர்ஷிப் பொசிஷன் who is the real executive of India, which is the prime minister. இந்தியாவில் இது வரைக்கும் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ரொம்ப ரேர். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனால் குவைட் காமன். ஈவன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா we had a deputy chief minister. It was an arrangement of convenience ன்னு சொல்லலாம். நிறைய மாநிலங்கள்ல இப்போ கூட ரீசெண்டா 2 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிற மாநிலங்கள்லாம் கூட இருக்கு. புதுச்சேரியில அந்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க பார்க்கலாம். So a deputy chief minister is not mentioned in the constitution. A deputy prime minister on constitution la mention பண்ணல. It's a matter of convenience and demand அப்படின்னு சொல்லலாம். So I think last நம்ம deputy prime minister இருந்தவர் I think probably LK Advani நினைக்கிறேன் if I'm not mistaken. Article 75 Indian constitutionல there will be a prime minister of India. So இந்தியாவுக்கு பிரதம மந்திரியாக ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது ஆர்டிகல் 75. முக்கியமா பிரதம மந்திரியை நியமிக்கக்கூடியவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. ஸோ அதுக்காக ஒரு ஜனாதிபதி கண்டிப்பா அந்த பதவியில இருக்கணுங்கிறது ஒரு கூற்று.
அண்ட் it can be from any member of house. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் பிரதம மந்திரியா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிரதிநிதியா மந்திரி பதவி ஏற்கக்கூடிய அனைவருக்குமே இந்த காமனா ஒரு விஷயம் பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மதிப்பிற்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அ நாமினேட்டட் மெம்பர், ரைட்? தேர்தலில் நின்று ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்யசபா மாநிலங்களவையிலிருந்து உறுப்பினரா வரலாம். லைக் அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசமாவே அவருடைய காலகட்டத்துல வந்து நிறைய நிபுணர்கள் எதிர்கட்சிகள் அதை வச்சாங்க. அதாவது he does not represent the masses. ஒரு ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதமர் நேரடி தேர்தலில் நிக்கலைங்கிறது ஒரு நிறைய குறைபாடாவே நிறைய நாட்கள் அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பியாண்ட் தட் we cannot question his credentials. So he has served his term, he has done beautifully and he has left a mark on Indian economy. அப்படிங்கிறது நம்ம மறுக்க இயலாத ஒரு விஷயம். அதையும் தாண்டி the point is நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல 6 மாசம் டைம் கொடுக்கறாங்க. இப்போ நீங்க யார வேணாலும் பிரதம மந்திரியாகவும் அமைச்சராகவும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஆனா அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஒண்ணு நீங்க ஒரு லோக்சபாலேயோ இல்ல ராஜ்யசபா மூலமாகவோ அந்த பாராளுமன்ற அவைக்குள்ள ஒரு உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது மட்டும் கட்டாயம். ஸோ 6 மாசம் உங்களுக்கு டைம் உண்டு டு கெட் யுவர் செல்ஃப் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் ஆர் நாமினேட்டட். சேம் திங் கோஸ் ஃபார் எனி பர்சன் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட் டூ. ஸோ ஆர்டிகல் 74 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க இப்ப கையில வச்சிருந்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கேபினட்ங்கிற வார்த்தை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது வந்து கொடுத்துருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா there shall be a council of ministers with a prime minister at the head. ஸோ அந்த அமைச்சரவை குழுக்கு ஒரு தலைமை பதவியில பிரதம மந்திரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கள் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு உதவவும் பரிந்துரைகள் கொடுக்கவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் அ பாடி தட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த கேள்விதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மாதிரி அமெரிக்கால பாத்தீங்கன்னா 2 அவை கொண்ட பாராளுமன்றம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. செனட்னு சொல்றோம், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்றோம். இப்போ நீங்க நம்ம ஃபாலோ பண்ற சிஸ்டம் வந்து ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கிறோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் அப்பாயிண்டட். ஸோ ஒரு தேர்தலில் நிற்கும் பொழுது ஒரு கேண்டிடேட் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரதம மந்திரியா அல்லது முதல் மந்திரியா என்னை வந்து தேர்ந்தெடுக்கணும், என்னுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கறத அவங்க வந்து கேன்வஸ் பண்ணலாம். ஆனா தேர்தல் முடிந்த பிறகு after the election is completed the process வந்து different. The president of India will invite the person who is the leader of the party which holds majority in Lok Sabha. So 2019 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் இருந்த பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலி இட் வாஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி. ஸோ ஒரு டிஸ்பியூட் வரல, ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஏற்படல, அல்லது கூட்டணி ஆட்சி அவங்க என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அதிலேயே வந்து அறுதி தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக பிஜேபி வந்தது. இது போத் தி 2014 எலெக்ஷனை விட 2019ல தே காட் மோர் சீட்ஸ். ஸோ மெஜாரிட்டி பார்ட்டியா ஒரு தனி கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்தாலுமே என்டிஏ அலையன்ஸோட தான் அவங்க ப்ரீ போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முன்னாடி அந்த அலையன்ஸ் அவங்க சைன் பண்ணி அக்ரி பண்ணி வந்த அலையன்ஸ். So President of India will call the leader of the party or leader of pre-poll alliance or sometimes leader of post-poll alliance or whichever person. ஜனாதிபதி அவர்களுடைய பார்வையில இந்த நபர் தன்னுடைய பெரும்பான்மையை மக்களவையில் நிரூபிப்பார் அப்படின்னு அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த கருத்தை நான் இன்னைக்கே முன் வச்சிடுறேன். இது வந்து நீங்க சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்லயும் நீங்க பார்க்கலாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட்லயும் பார்க்கலாம். ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்
நம்ம எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம டிவியில பாக்குறது வந்து எலெக்ஷன் கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க முதல்ல சந்திக்க வேண்டிய நபர் பிரைம் மினிஸ்டரா இருந்தா they have to go get an appointment from the president of India and provide the list of people who support him. ஸோ என்னை வந்து ஆட்சி அமைப்பதற்கு அழையுங்கள் என்று அவர் சொல்லணும். அதற்கப்புறம் இந்த இன்விடேஷன் வரணும். And once the president of India invites the person, particular person, to come and prove his confidence, முதல்ல பதவி ஏத்துக்குவாங்க. That is what we see in a grand manner. The Prime Minister of India will take oath, பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் on his recommendation, the Council of Ministers also take oath. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் எவ்வளவு பேர் எடுத்துக்கணுங்கிறத நம்ம இனிமே பார்க்கலாம். யார் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியா வர முடியும்? This was an issue a few years back. So one has to be a citizen of India. So இந்திய குடிமகனா நீங்க இருக்க வேண்டியது அடிப்படை. ஐதர் ராஜ்யசபா அல்லது மெம்பர் ஆஃப் லோக்சபாவா இருக்கணும், இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 மாசத்துக்குள்ள நீங்க உறுப்பினர் ஆகணும். 30 வயது கடந்து இருக்கணும் இஃப் இஸ் ராஜ்யசபா மெம்பர், ஆர் இட் கேன் பி 25 இயர்ஸ். இப்போ லோக்சபா மெம்பரா இருந்தாங்கன்னா 25 இயர்ஸ். லோக்சபா மெம்பர் இது ராஜ்யசபா மெம்பரா இருந்தா ஓகே. இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. ஜனாதிபதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் கான்ஸ்டிடியூஷன்ல 3 இடத்துல ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 74, 75 and 78. 74ல how prime minister and president are connected. So the council of ministers அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க you can see the prime minister's role and the president's relationship mildly mentioned. ஆர்டிகல் 75 வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிபிக்காவே ஜனாதிபதி அவர்கள் நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரியை நியமிக்கிறாங்க. அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். யாரால? ஜனாதிபதியினால அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கக்கூடிய காலம் only during the pleasure of the president because he is the appointing authority. இப்போ நீங்க ஆந்திர பிரதேஷ்ல ரீசெண்டா ஒரு கேஸ் நம்ம பார்த்திருக்கலாம். நம்ம ஸ்டேட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் மிஸ் ரோஜா, she has taken oath, she has become a new minister in the new cabinet. அப்ப ஆட்சி மாறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்சி மாறவே இல்லை. சிஎம் வந்து திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள். மிட்வே ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஃபியூ இன்ஸ்டன்ஸ் இது மாதிரி இந்தியாவில முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மாஸ் சேஞ்ச் an entire council of ministers வந்து ரிசைன் பண்ணி, அது ஒரு முக்கியமான அமைச்சர்கள் ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு என்டையர் பஞ்ச் வந்து பதவி ஏத்துக்கிறது வந்து நிறைய மாநிலங்கள்ல நடந்திருக்கு. மத்திய அமைச்சரவையிலையும் ப்ரீவியஸ் இன்ஸ்டன்சஸ் இருந்திருக்கு. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் ரொம்ப கம்மி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயுமே வந்து ஷஃப்லிங் வந்து ரொம்ப நிறைய பண்ணதில்லை. ரொம்ப வெரி ஃபியூ டைம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்லயே. கூட்டணி கட்சிகள் இருந்தாலுமே கூட்டணி கட்சிகள்ல இப்ப ஏடிஎம்கே வந்து என்டிஏல இருக்காங்க. பட் ஆனா இது வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்து ஒரு மினிஸ்டர் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா they had full strength அப்போ ஆல்மோஸ்ட். இப்ப they have 1 member in லோக்சபா and some in ராஜ்யசபா. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆந்திர பிரதேச நடந்த ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆளுநர் கிட்ட கொடுத்தாங்க. அமைச்சரவை நிறைய சகாக்கள் ராஜினாமா பண்ணாங்க. புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் மந்திரிகள் வந்து பதவி ஏத்துட்டாங்க. அதுல நம்ம ரோஜா நம்ம மேடம் அவங்களையும் பார்த்தோம். ஸோ மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்க அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் தே லூஸ் கான்ஃபிடன்ஸ் தி என்டையர் குரூப் ஹேஸ் டு ரிசைன். ஏன்னா அவங்க ஒட்டுக்காதான் பதவி ஏத்துக்குவாங்க. ஸோ ஆல்வேஸ் தே ஹேவ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னாலதானே பிரச்சனை. இப்ப நீங்க கர்நாடகால ஒரு பர்டிகுலர் கேஸ் பார்த்திருப்பீங்க. மினிஸ்டர் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன் அண்ட் ஹி டெண்டர்ட் ஹிஸ் ரெசிக்னேஷன். ஆனா அது வந்து டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ தட் இஸ் த திங். ஆர்டிகல் 78 பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையுமே ஃபார்மலா ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியின் கடமை. இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. வைசி வர்சா, தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. பிரசிடென்ட்டுமே சில விஷயங்களை வந்து கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய சட்டம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஜனாதிபதி அவர்கள்.
ஸோ எவ்வளோ பேர் இருக்கலாம் ஒரு அமைச்சரவையில, ஒரு மத்திய அமைச்சரவையில இப்போ இவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 விழுக்காடுகள். எதுல 15%னா லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 15%க்கு மேல டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு 552 நம்ம லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா இன்டூ 15% போட்டீங்கன்னா 82.8 வரும். ஒரு 83 நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா, 82 அரௌண்ட் 80 to 82 நீங்க மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் மேக்சிமம். இதுதான் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கிற இந்த நம்பர். இது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அகெயின் நீங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்டடி பண்ணி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காங்கன்னு நீங்க ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கும்போதும் புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல ஒரு பிராக்டிக்கல் நம்பர், நீங்க ஒரு 50 பேர் தான் இருக்கலாம், 25 பேர் தான் இருக்கலாம் அப்படின்னீங்கன்னா for an entire country of this breadth you can't restrict the number to such a low number. அதே நேரத்துல because of the vast diversity of India, கண்ணா பின்னாடி எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நீங்க அமைச்சரவையில போட ஆரம்பிச்சீங்கன்னா there is no end to that. ஸோ ஒரு ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரீசனபிள் மெஷர்ல 15%ங்கிற அந்த நம்பருக்கு அரைவ் பண்ணியிருக்காங்க, which is a good amount of representation for a council of ministers. இதுக்குள்ள கேபினெட்னு ஒன்று இருக்கு. 91st Amendment Act of Constitutionல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கக்கூடிய தகுதியை இழக்கும் பொழுது அவர் அமைச்சர் பதவியையும் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அண்ட் 6 மாத காலம் அவர் வந்து உறுப்பினரா பதவியில இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது he also ceases to become a minister. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ். சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் will decide the salary and allowances for the council of ministers. ஒரு அமைச்சரவை ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரை வந்து இஸ் இட் மேண்டேட்டரி, கண்டிப்பா அது வந்து ஜனாதிபதி அவர்கள் கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலி எஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த அமைச்சரவை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பரிந்துரையும் நம்ம நாட்டின் ஜனாதிபதி மீது வந்து கண்டிப்பா கம்பல்சரியா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து 42வது அமெண்ட்மெண்ட் 1976லயும் 44வது அமெண்ட்மெண்ட் 1978 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து எந்த நீதிமன்றமும் அதுல தலையிட முடியாது. ஸோ என்ன பேசிஸ்ல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க, முடிவெடுத்தது சரியா தவறான்னு சொல்லலாமே ஒழிய முடிவெடுத்ததன் அடிப்படை கருத்து மத்திய அமைச்சரவை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்க முடியாது. ஸோ தேர் இஸ் நோ ரோல் ஃபார் கோர்ட்ஸ் இன் தட். இந்த வார்த்தையை ஒரு 2 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்தோம். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் முக்காவாசின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாண்டோடைய பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். பட் இங்கிலாந்துல வந்து இந்த கேபினட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரபு ரீதியில ஃபாலோ பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நாட்டுல அரசியலமைப்பு சட்டம் எழுதி இனிஷியலான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சு இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் பத்தி எழுத போகும்போது பாத்தீங்கன்னா the constitution makers felt இந்த மாதிரி நீங்க ஒரு மரபு ரீதியிலான ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு சரியா வராதுங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அப்ப என்ன நினைச்சாங்கன்னா கூட்டு பொறுப்பாண்மை அப்படிங்கிற ஒரு கோட்பாடை உள்ள கொண்டு வராங்க, அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வராங்க. பிகாஸ் தே ஃபெல்ட் தி கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் தட் இங்கிலாந்து வாஸ் ஃபாலோவிங் வித் ரிகார்ட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேபினட் சிஸ்டம் வந்து நம்ம நாட்டுக்கு சரியா வராதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டடி வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கணுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல வச்சுட்டா பரவாயில்லைங்கிறத அவங்க நினைச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 75 clause 3 அந்த ஒரு வார்த்தை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா, இதை வந்து அழகா கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, dramatic-ஆ நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. I think the last dramatic one was probably in Karnataka நினைக்கிறேன், if I'm not mistaken. Probably even in Pondicherry recent-ஆ நடந்தது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அமைச்சரவையின் மீது பாராளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும் பொழுது மொத்த அமைச்சரவையும் பதவி இழக்கிறது அப்படிங்கிறதா அந்த கூட்டு பொறுப்பாண்மை. பிரதம மந்திரி மட்டும் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டுமே பதவி இழக்கக்கூடிய
நிலை ஏற்படாது. அண்ட் நம்ம நாட்டுல வந்து இந்த நிலை எப்பெல்லாம் ஏற்படும், வெறும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்பதான் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது மணி பில் அல்லது ஃபைனான்ஸ் பில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி முக்கியமான மசோதாக்கள் நிராகரிக்கப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டால் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லா தன்மையை தான் அது காட்டும். Naturally, you lose confidence. When you lose confidence, the Council of Ministers, headed by the Prime Minister, resigns. முக்கியமான பாலிசி மெஷர்ஸ், ஜிஎஸ்டி பில் பாஸ் பண்ணும்போது இதை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கேன்வஸ் பண்ணி இப்போ இருந்த மெஜாரிட்டி அப்போ அவங்களுக்கு இல்லை பாராளுமன்றத்தில் அன்றைய ஆட்சிக்கு. ஸோ ராஜ்யசபாலையுமே இல்லை, இரு அவையிலுமே நீங்கள் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் 2-3 கிளாஸ் முன்னாடி படித்தோம். ஸோ ஜிஎஸ்டி பில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ 2 அவைகளிலுமே 2/3 வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்கு. இது இல்லாம பாதி மாநிலங்கள்ல ராட்டிஃபை பண்ணணும் சட்டப்பேரவைகள்ல அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் அந்த ஜிஎஸ்டி மசோதாக்கு. ஸோ நீங்க ராஜ்யசபாலையும் உங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கணும், 2/3 பங்கு உங்களுக்கு ஓட்டு போடணும். லோக்சபாலையும் மெம்பர்ஸ் உட்காரணும். நீங்க என்னைக்கு கவுன்சில் அந்த மசோதாவை தாக்கல் பண்றீங்களோ விவாதத்துக்கு நாட்கள் ஒதுக்கப்படும். அந்த விவாதங்கள் முடிந்த பிறகு வாக்களிக்கும் நேரத்துல எல்லாரும் உள்ள வந்து உட்காரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பியூட்டி. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோர் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன உடனே கடையில இருக்கிற மாதிரி பார்லிமெண்ட்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிடையவே தேர் ஆர் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் ஈவன் இன் பார்லிமெண்ட். அவங்களுடைய ரோல் வந்து நல்ல ஒரு நெட்வொர்க்கிங், நல்ல கேன்வாஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ், சீனியர் பார்லிமெண்டேரியன்ஸ் இந்த ரோலுக்குலாம் வந்து அன்அஃபிஷியலி தே வில் பி யூஸ்ட் டு கேன்வாஸ் அண்ட் கெட் த மெம்பர்ஸ் ஆன் போர்டு. அரசியல் கட்சி தலைவர்களோடு பரிமாற்றங்கள், தேவைப்பட்டால் பிரதம மந்திரியே வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது, ஒரு டு bring the house into confidence. There are other measures which are not mentioned in the constitution, which are conventions. மரபு ரீதியிலான பல்வேறு விஷயங்களை ஒரு பாராளுமன்றத்துல யூஸ் பண்ணி தான், அதாவது ஊர் கூடி தேர் எடுக்கிறதுங்கிறது தான் அந்த கதை தான் நீங்க இங்க பாக்குறது உண்மையிலேயே சொல்லணும்னா. ஸோ வித் ரிகார்ட் டு மினிஸ்ட்ரி எனி ஒருவேளை ஜிஎஸ்டி மசோதா அன்னைக்கு வந்து பாஸ் ஆக முடியல அப்படின்னா ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆட்சின்னா பாராளுமன்றம் கிடையாது. Council of Ministers headed by the Prime Minister will lose confidence. So ministers fall together and stand together. In certain cases, ministry may advise the president to dissolve the Lok Sabha and call for fresh elections. இது நீங்க பாகிஸ்தான்ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்க. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்போகுது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த நபர் சபாநாயகரா இருக்கக்கூடியவர் சொல்றாரு அந்த நாட்டினுடைய தேசிய பாராளுமன்றத்துல. அதுக்கப்புறம் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு பரிந்துரையை அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு கொடுக்குறாரு. என்னன்னு, நீங்க வந்து அவைய வந்து கலைச்சிட்டு நீங்க வந்து புது தேர்தலுக்கு அறிவிங்கன்றாரு. அவங்களும் அறிவிச்சிடுறாங்க. இதை தூக்கிட்டு அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்க கொடுத்த இந்த அறிவிப்புகளும் செல்லாது, நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படணும், வாக்களிப்புக்கு அது வரணும், அதுதான் பாராளுமன்றத்தினுடைய முறை. ஸோ பார்லிமெண்ட் சுப்ரீமசி வாஸ் அப்ஹெல்ட் பை ஜுடிஷியரி. ஸோ இதுதான் ரீசென்ட்லி நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானை நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசுறதை விட அந்த ஸ்டெப்ஸ், வாட் ஹேப்பன்ட் இன் த பார்லிமெண்ட் அண்ட் வாட் ஹேப்பன்ட் இன் த ஜுடிஷியரியை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அமைச்சரவை, அமைச்சர்கள் இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமான வார்த்தைகள். பட் தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ 4 வகையான மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்திய அமைச்சரவையில முக்கியமான முதல் பொறுப்புல இருக்கிறவங்க அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினட் அமைச்சர்கள், கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள். ஸோ இது வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் குரூப். ஸோ உங்களுக்கு வந்து லோக்சபா ஸ்ட்ரென்த்ல 15 விழுக்காடு மெம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80-82 அமைச்சர்கள் மேக்சிமம் இருக்கலாம். பட் நீங்க ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது எல்லா அமைச்சர்களுமே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை இருக்காது. துறை சார்ந்த அமைச்சர்கள் இருந்தாங்கன்னு நிறைய நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இப்ப ரீசெண்டா நீங்க இப்ப சோசியல் மீடியால எல்லாமே அப்டேட் பண்றாங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ல செய்தித்தாள்ல நீங்க பாத்தீங்கன்னா துறை சார்ந்த அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்போ டியூரிங் கொரோனா ஸ்பெசிபிக்லி ஒரு லாக்டவுன் மீட்டிங் போடும் பொழுதோ இல்ல அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணும்பொழுதோ பாத்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறத நீங்க பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருப்பா. இது ஒரு லைனா. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, பிகாஸ் ஒன்லி த ரிலேட்டட் மினிஸ்டர்ஸ் ஹாவ் டு பி பிரசன்ட்.
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து ஒரு கொரோனா லாக்டவுன் பத்தி பேசுறதுக்கு அவர் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். பட் ஹெல்த் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருக்கணும்னா கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயம். ஸ்கூல் காலேஜ்னு வரும்பொழுது இந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் உட்கார வேண்டியது அவசியம். அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க. யாருக்காக ரிவ்யூ மீட்டிங் நடக்குதோ அந்த துறை சார்ந்தவர்கள் இருந்தா போதும். 82 பேர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பிராக்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக உருவான ஒரு விஷயம்தான் கேபினட் மினிஸ்டர்ஸ் சொல்றது. ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸா, கேபினட் அந்தஸ்து கொண்ட மினிஸ்டர்ஸா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ மேபி சம்வேர் அரவுண்ட் த நம்பர், ஒரு பாதிக்கு பாதி நீங்க இருக்கலாம், இல்ல சம்வேர் அரவுண்ட் 25 to 30 மினிஸ்டர்ஸ் வந்து கேபினட் கொண்ட அந்தஸ்து கொண்ட மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. They are present and they participate in every meeting of the cabinet. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்குள்ள தான் கேபினெட் இருக்கும். கேபினெட் தனியா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தனியா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இருக்கக்கூடிய 80ல இருந்து 82 பேர் மேக்சிமம் இருக்காங்க அமைச்சரவையிலன்னா, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரவைகள், அதுல இருக்கக்கூடிய கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் இந்த கேபினெட்ல இருப்பாங்க. அப்போ ஒரு துறைக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான் இருப்பாரா? அப்ப இன்னொரு துறைக்கு டெபுட்டி மினிஸ்டர் இருப்பாரா? இந்த கேள்விதான் இப்ப உங்களுக்கு வரணும். Now we'll finish this slide. அடுத்த வகையான அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ். ஒரு துறையினுடைய சுதந்திரமான ஒரு என்ன சொல்றது சார்ஜ் வந்து இந்த அமைச்சருக்கு கொடுக்கப்படும். எந்த நிலையில அவர் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா கேபினட் மினிஸ்டருக்கு கீழே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க படிக்கிற இரண்டாவது வார்த்தை இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அப்படின்னா மேபி உங்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஐடி, காமர்ஸ், இதுலலாம் உங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மோஸ்ட்லி அந்த மாதிரியான முக்கியமான அமைச்சகங்களுக்கு, ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டரும் இருப்பாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் இருப்பாங்க, டெப்டி மினிஸ்டரும் இருக்கலாம். ஸோ மேபி த கேபினட் மினிஸ்டர் will be assisted by 1 or 2 ministers of state, maybe a junior member who may be trained to become a minister in the future will be appointed as a deputy minister. இதுதான் இந்த வகைகள். இண்டிபெண்டன்ட் சார்ஜா இருக்கிறவங்க they won't be a cabinet minister but they will be a minister. ஒரு தனி துறையினுடைய முழு பொறுப்பையும் முழு அதிகாரமும் ஒரு அமைச்சர் கீழே வரும். அண்ட் வென்எவர் அவங்களுடைய துறை சார்ந்த ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த கேபினட் மீட்டிங்க்கு அஜெண்டா இருந்ததுன்னா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜை கூப்பிடுவாங்க. அதர்வைஸ் ஹி இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சொன்ன மாதிரி தே ஆல்வேஸ் ஒர்க் அண்டர் கேபினட் மினிஸ்டர். இப்போ நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் துறையினுடைய அமைச்சர். ஷி இஸ் மினிஸ்டர் ஆஃப் கேபினட் ரேங்க் and she has 1 or 2 ministers of state. இப்போ நீங்க வெப்சைட்ல கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அமைச்சரவைகள்ல மிகப்பெரிய முக்கியமான அமைச்சகங்கள்ல கேபினட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெப்டி மினிஸ்டர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். So as I told you, இதுதான். So கேபினட் மினிஸ்டர்ஸ்னா they had very முக்கியமான அமைச்சக பதவிகளை வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் நீங்கள் அந்த கேட்டகரியில நம்ம பார்க்கலாம். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் they are not members of the cabinet and they generally work under the supervision and guidance. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் they assist the ministers with whom they are attached. They learn a lot. They are junior ministers னு நம்ம சொல்லலாம். முதல் முறை இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓவரால் இவங்க எல்லாருமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருப்பாங்க. So there is no change in that. பிரதம மந்திரி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா with regard to functions and powers of Prime Minister of India 3-4 கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். வெறும் ஒரு 10 பாயிண்ட் போட்டு ஒரே ஸ்லைட்ல நம்ம பார்க்க முடியாது. முதல்ல அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் சில பரிந்துரைகள் இருக்கு, சில பவர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அவர் பிரதம மந்திரியினுடைய பரிந்துரையில தான் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஜனாதிபதி அவர்களால்.
அதுக்கப்புறம் யாருக்கு என்ன துறை ஒதுக்கிடணும், போர்ட்ஃபோலியோஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஒரு மந்திரியை ரிசைன் பண்ண சொல்லணும் அல்லது போர்ட்ஃபோலியோ மாற்றணும், டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா ஜனாதிபதி அவர்களுக்கு பரிந்துரையை வழங்கக்கூடியவரும் பிரதம மந்திரி தான். அண்ட் அமைச்சரவை கூட்டங்களை தலைமை தாங்குறவர் பிரதம மந்திரி. அதனுடைய முடிவுகளை முக்காவாசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ ஹி கைட்ஸ், டைரக்ட்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதம மந்திரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் இஸ் த லிங்க், பிரிட்ஜ் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டரோட பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ரிலேஷன் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அனைத்து முடிவுகள், அமைச்சரவையில் எடுக்கப்படக்கூடிய அனைத்து முடிவுகளையும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஃபார்மலா அவர் தெரிவிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன், ஓவரால் இந்தியாவினுடைய நிலை, அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட போற சட்டங்கள், ஏதாவது ப்ரப்போசல்ஸ் இருந்தது, நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதை பத்தியும் ஜனாதிபதி அவர்களிடம் அவர் கலந்து ஆலோசிச்சு சொல்லணும். அண்ட் ஜனாதிபதி அவர்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரிலேட்டட் டு இந்தியா, ரிலேட்டட் டு தி யூனியன் ஆஃப் இந்தியா, ரிலேட்டட் டு எனி பர்டிகுலர் லெகிஸ்லேஷன், அந்த இன்ஃபர்மேஷன், தகவல் அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், பிரதம மந்திரி அவர்கள் கொடுக்கணும். அண்ட் ஜனாதிபதி அவர்கள் விருப்பப்பட்டா நீங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அமைச்சரவை கூட்டத்தில் தேவைப்படும் பொழுது நீங்க வைக்கலாம், which may have not been considered by the Council of Ministers. Also, it is on the advice of the Prime Minister that the President appoints all these authorities. நீங்க previous classல President பத்தி படிக்கும்போது President is the appointing authority நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதனுடைய அடுத்த பேக் என்னன்னா, பிரதம மந்திரி அவர்களுடைய, பிரதம மந்திரி மற்றும் மத்திய அமைச்சரவையின் கேபினெட் ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் அதை அப்பாயிண்ட் பண்றாங்கன்றதான் இன்னொரு பாயிண்ட். பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் Prime Minister is the leader of the lower house. He enjoys certain powers. He can recommend the president to open the session, summon the session, prorogue the session of parliament. இவர் தான் அந்த அட்வைஸ் கொடுக்கணும். He can recommend dissolution, அவையை கலைப்பதற்கான பரிந்துரையை அவர் கொடுக்கலாம். அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கை முடிவுகளையும் பாராளுமன்றத்துல சொல்ல வேண்டியது பிரதம மந்திரியினுடைய கடமை. இது இல்லாம இன்றைய காலகட்டங்கள்ல நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய திட்ட மையம், அதனுடைய தலைவரா இருக்காரு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய ஒருங்கிணைப்பு குழு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில்னு பல்வேறு குழுக்களுடைய தலைவரா இருக்கிறாரு பிரதம மந்திரி. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ தி ஹெட் ஆஃப் ஆல் தி பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் தி சர்வீசஸ். பிரைம் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன்ஸ் ஏதாவது இருக்கா டு த பவர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நீங்க அதை கொண்டு வரலாம். அவர் எந்த கட்சியை சார்ந்து இருக்காரோ அந்த கட்சி சார்ந்த நிலையை எடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு லிமிடேஷனா நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் வரும்பொழுது, ஜனாதிபதி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு பரிந்துரை வரும்பொழுது அதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அது ஒரு லிமிடேஷனா பார்க்கலாம். இப்ப நீங்க ஃபார்ம் லாஸ் ரீசெண்டா நடந்தது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல வடக்குல சில மாநிலங்கள்ல ஏற்பட்ட ஒரு போராட்டம், அதனால் ஏற்பட்ட ஒரு தாக்கம், பொதுவெளியில ஏற்பட்ட தாக்கம், the public opinion forced the government of India to take a decision to repeal the farm laws. சுப்ரீம் கோர்ட் கூட என்ன சொல்லியிருந்தாங்க, ஜுடிஷியரியில இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிருந்தப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 years நீங்க தள்ளி வைங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் டன். அதனால பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. லோக்பால் இஸ் தேர் ரீசென்ட்லி. இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் லோக்பால் வந்தது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னைக்கு லோக்பால் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் சர்டன் ஃபேக்டர்ஸ் and these are certain factors which will be discussed with regard to limitations of the power of Prime Minister. And with regard to Ambedkar, as Dr. Ambedkar said, நீங்க again உண்மையிலேயே the power of India's Prime Minister நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, the only thing you can compare it is to the President of
the US. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் இந்தியாவில் வந்து the prime minister's post இருக்கு அப்படிங்கறத அவருடைய காலத்துல சொல்லியிருக்காங்க. So this is one. Chief Minister and Council of Ministers. So most important, we are moving to the next section. Parallel நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். So with regard to Chief Minister and Council of Ministers, மாநிலங்கள்ல இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் like the Prime Minister is the Chief Minister. He also heads the Council of Ministers. இதெல்லாம் ஒரு சிமிலரா நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு மாநில சட்டப்பேரவையின் தலைவரா அந்த முதலமைச்சர் இருக்கிறாரு. He also selects the ministers, same like Prime Minister. ஒரு அமைச்சரவையில யார் இருக்கணுங்கிற பரிந்துரையை ஆளுநருக்கு கொடுக்கறது முதலமைச்சர் தான். அவங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணணும், என்ன துறை அலோகேட் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதும் சீஃப் மினிஸ்டர் தான். ஒரு மாநில ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான லிங்க் வந்து சீஃப் மினிஸ்டர் தான். ஜெனரலி based on the advice of the chief minister, the governor exercises all the functions and it is his duty to communicate to the governor any decision of the council of ministers. அதே மாதிரி சட்டப்பேரவையில ஒரு மாநில அரசாங்கத்தின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரா முதலமைச்சரை பார்க்கிறோம். Not only he represents a particular party or a government, he is the spokesperson and ambassador for the entire state. So on behalf of the government, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பேரவையில சொல்ல வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை. இதை தாண்டி this is the state executive. இந்தியாவில் ஒரு மாநில ஆளுமை எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா headed by the governor like the president of India. அதுக்கப்புறம் chief minister, we have the council of ministers, then we have the advocate general. ஒரு முதலமைச்சர் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Article 164 of the Constitution mentions that there will be a chief minister and the governor appoints a chief minister. And like prime minister, ஒரு என்ன அப்பாயின்மெண்ட் உடைய பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப டீடைல்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கல. அண்ட் த கவர்னர் cannot appoint anybody as the chief minister. ஸோ ஒரு பொதுவா வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி பார்ட்டி லீடர் இருந்தாங்கன்னா யூ கிவ் them the first chance, you invite them. ஃபர்ஸ்ட் நீங்க அழைப்பு கொடுக்கணும். அழைப்பு கடிதம் கொடுத்த பிறகுதான் ஆட்சி அமைப்பதற்கு நீங்க வந்து கோர முடியும். இதுதான் ப்ராசஸ். ஸோ கூட்டணி ஆட்சி ஆல்ரெடி தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி இருந்ததுன்னா அந்த கூட்டணி சார்பா நீங்க வந்து அழைப்பு கடிதம் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுதான் இந்த முறை தான் நம்ம ஃபாலோ பண்றாங்க. அண்ட் பொதுவா தி கவர்னர் ஆஃப்டர் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு அன்றாட அரசாங்க நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியிலையும் சரி முதலமைச்சர் அவர்கள் தான் அமைச்சரவையை தலைமை தாங்குறாரு. அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறாங்க, அனைத்து முடிவுகளையும் ஒருங்கிணைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம், மேற்பார்வையிடுறாங்கன்னு சொல்லலாம். With regard to governor and chief minister, based on the advice of the chief minister, the governor can appoint or dismiss ministers, can allocate or reallocate portfolios. So sole channel of communication between ministers and legislature வந்து முதலமைச்சர் தான். And he remains responsible. Collective responsibility இங்கேயுமே இருக்கு. நம்ம previous slideல பார்த்த அந்த collective responsibility இங்கேயும் பார்க்கலாம். If the chief minister resigns, the entire council of ministers is bound to resign. And a leader of party, he has to get majority share. Assembly electionல first வந்து majority அவங்க வந்து seats எடுக்கணும். ஒருவேளை எந்த கட்சிக்குமே ஒரு majority கிடைக்கல அப்படின்னா governor can exercise his individual or constitutional discretion. சுயமா அவர் வந்து ஒரு discretion basisல he can appoint a chief minister and give him a chance to prove the majority. இது தேர்தலின் முடிவுகளை பொறுத்து தான் இந்த சூழ்நிலைகள்லாம் வரும். In case no party has won the majority, governor can also appoint member from the largest party or from one coalition. தேர்தலுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரும்பான்மை இல்லைனாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியில் அவர் இருக்கிறார் அப்படின்னா மேபி தே வுட் ஹவ் காட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி எலெக்ஷன். அது ஒரு தேர்தலின் முடிவுகளின் பிரதிபலிப்பாகவும் கவர்னரால எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் அவர் கொடுக்குது.
அண்ட் அவருக்கு வந்து ஒரு மாசம் டைமோ என்ன டைமோ இந்த அவையில வந்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை அழைப்பை கொடுக்கலாம். ஸோ ஆல் தீஸ் கம் அண்டர் the discretionary powers of the governor with regard to appointment of chief minister. A person who is not belonging to legislative assembly and council can also be appointed as chief minister. So ஒரு மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் ஒருத்தரை வந்து chief minister அப்பாயிண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. Within 6 months he has to be elected in either house and he can belong to any house. But India of course 6 மாநிலங்கள்ல தான் 2 அவைகள் இருக்கு, மற்ற எல்லா மாநிலங்களிலுமே ஒரு பேரவை தான் இருக்குது. டேர்ம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஒரு உறுப்பினருக்கு தான் 5 ஆண்டு காலம் பதவி. ஸோ ஒரு பிரதம மந்திரிக்கோ முதலமைச்சருக்கோ அமைச்சருக்கோ 5 ஆண்டுகள் பதவி நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் மே நாட் லாஸ்ட் லாங், பட் தி அசம்பிளி ஆர் த பார்லிமெண்ட் நார்மலி த பீரியட் இஸ் 5 years. கவர்னர் cannot remove him any time. ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கவர்னர் cannot remove him any time. Governor cannot even dismiss him until he enjoys the majority of the house. எப்போ நீங்க பெரும்பான்மையை இழக்கிறீங்களோ அப்ப கவர்னர் will insist and dismiss the government. ஒரு முதலமைச்சரினுடைய அத்தியாய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஆளுநர் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சட்டப்பேரவையில சில முக்கியமான கடமைகள் இருக்கு. இந்த 3 இடத்துல இருந்து தான் ஒரு முதலமைச்சர் பணியாற்ற செயல்படணும். அதுதான் தட் ஒரு மாநில திட்டக்குழு தலைமையிலேயும் அவர் இருக்கிறாரு. இஸ் ஆல்சோ த வைஸ் சேர்பர்சன் ஆஃப் தி கன்சர்ன்டு ஜோனல் கவுன்சில். இது நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி படிக்கும் பொழுது இந்த ஜோனல் கவுன்சில் இதை பத்தி நம்ம படிப்போம். தென் யூ வில் சி த டிஃப்ரெண்ட். இப்போ ரீசெண்டா கூட திருப்பதியில சதர்ன் ஜோனல் கவுன்சிலோட மீட்டிங் வந்து நடந்தது. நம்ம இந்தியன் ஹோம் மினிஸ்டரோட தலைமையில் வந்து அந்த மீட்டிங் வந்து திருப்பதியில் நடத்தினாங்க. மோஸ்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஆல்சோ சென்ட் அ ரெப்ரசன்டேட்டிவ். தி அட்டெண்டட் த மீட்டிங். ஸோ ஹி இஸ் அ வைஸ் சேர்பர்சன் ஆஃப் தி கன்சர்ன்டு ஜோனல் கவுன்சில் பை ரொட்டேஷன் பேசிஸ்ல இருக்கும் ஃபார் 1 year அட் அ டைம். அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் மெம்பரா இருப்பாங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்லையும் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் மெம்பரா இருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சருடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, he is the head of the council of ministers. He also recommends to the governor யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அமைச்சரவையில் அப்படிங்கிறது. அமைச்சரவை மாற்றம், துறை மாற்றங்கள், இது எல்லாமே அவர் தான் பண்றாரு. ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்யணும் அல்லது பதவி நீக்கம் செய்யணும் அல்லது வேற ஒருத்தர், இப்ப ரீசெண்டா கூட people were shuffled in the ministry, அதை நீங்க பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் பொழுதும் முதலமைச்சரனுடைய தலைமையில தான் அந்த கூட்டம் நடைபெறும். அனைத்து நடவடிக்கைகள் அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் they are guided and controlled by the chief minister, and if he resigns, entire council resigns. So cabinet மற்றும் council of ministersக்கு ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம வித்தியாசம் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். As you can see, 1978ல இருந்து தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி இருக்கு. கேபினெட் மீட்டிங்ஸ் ஆர் frequently held only with cabinet. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி ரேர்லி தான் மீட்டிங் நடக்கும். ஸோ கலெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது, பட் தே ஆர் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கேபினெட் இஸ் அ ரீசன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ ஆஸ் யூ கேன் சி, the total council of ministers you will have a few members who may be deputy ministers who will definitely work under the cabinet minister, under the ministers of state. Then you have ministers of state. அதுல இரு வகை. மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், சுதந்திரமா ஒரு துறையை வந்து பாத்துக்குவாங்க. ஆனா கேபினட் அந்தஸ்து இல்லாத ஒரு அமைச்சரா இருப்பாங்க, ஆனா அமைச்சரவையில இருப்பாங்க. தென் யூ ஹேவ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மீனிங் ஒரு கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சரவையில் கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சரின் கீழ் பணிபுரியக்கூடிய ஒரு அமைச்சர், அமைச்சரவையிலும் அவர் இருப்பார். தென் யூ ஹேவ் மினிஸ்டர்ஸ் ஹூ ஹோல்ட் போர்ட்ஃபோலியோஸ் in the rank of a cabinet minister. cabinet அந்தஸ்து rank கொண்ட மினிஸ்டரா இருப்பாங்க. So this is the difference between cabinet and COM. As you can see, mostly cabinet பொறுத்த வரைக்கும் senior ministers, முக்கியமான அமைச்சகங்கள், முக்கிய பதவிகள் வகிக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பொறுப்புல இருப்பாங்க, இந்த அந்தஸ்துல இருப்பாங்க. 1978ல 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து கேபினெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாறிச்சு. 1978 வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அது இல்லைங்கிறது நமக்கு இப்ப தெரியுது. அண்ட்
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி சின்ஸ் த ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நீங்க 3 வகை பார்க்கலாம். அமைச்சரவையில கேபினட் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, டெப்டி மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டும் இருப்பாங்க. ஸோ வகைப்படுத்துதல் தான். அமைச்சரவைக்குள் யார் இருப்பாங்கன்னா 4 வகை. கேபினட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கேபினட் பொறுத்த வரைக்கும் only to the members, to the council, அவ்வளவுதான். பட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த பார்லிமெண்ட். யூஸ்வலி கேபினெட் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுல தான் இருப்பாங்க மெம்பர்ஸ், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கேன் கோ அப் டு 15% ஆஃப் யோர் லோக்சபா ஸ்ட்ரென்த். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன ஒரு உறவுகள் இருக்கும், என்ன அதிகாரங்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வித் ரிலேஷன் டு த கவர்னர், ஆல் ஆக்டிவிட்டீஸ், டிசிஷன்ஸ் விச் ஆர் டேக்கன் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஆளுநருக்கு தெரிவிக்கக்கூடிய கடமை முதலமைச்சருக்கு உண்டு. அதே மாதிரி நிர்வாக ரீதியிலான விஷயங்கள், ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய அரசாங்க ரீதியிலான விஷயங்களை வந்து ஆளுநரிடம் வந்து தெரிவிக்க வேண்டியது முதலமைச்சரினுடைய கடமை. அண்ட் any decisions has to be taken, has to be reported to the governor by the chief minister. நேத்து நம்ம கிளாஸ்ல பார்க்கும் பொழுது இப்ப நீங்க பிரசிடென்ட் பத்தி படிக்கும்போது அதே கான்செப்ட் தான். ஸோ கவர்னர் நியமிக்கிறார் அப்படின்னு நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அரசாங்க தலைமை வழக்கறிஞரா இருக்கட்டும், தேர்தல் ஆணையர்களா இருக்கட்டும், தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கட்டும், ஸோ அரசியலமைப்பு சார்ந்த அனைத்து பதவிகளையுமே ஆளுநர் வந்து மாநில அளவுல வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்னாலும் யாருடைய பரிந்துரையில நியமனம் செய்யறார் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் மேட் பை த கவர்னருங்கிறது தான் நமக்கு முக்கியம். மாநில சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ த சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் அட்வைஸ் த கவர்னர் டு சம்மன் த செஷன். ஒரு பேரவையை கூட்டுவதற்கு பரிந்துரையை வந்து முதலமைச்சர் தான் கொடுக்கணும். பேரவை கூட்டத்தொடர் எவ்வளோ நாள் நடக்கணும், எப்ப நம்ம செஷன்ஸ் க்ளோஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் தான் ஆளுநரால் தெரிவிக்கப்படுதுங்கிறது முக்கியம். அண்ட் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஒரு சட்டப்பேரவையை கலைக்கவும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு, பட் பேஸ்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அண்ட் ஆல் கவர்மெண்ட் பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அவையில வந்து தெரிவிக்க வேண்டியது முதலமைச்சரினுடைய முக்கியமான பொறுப்புகள்ல ஒண்ணு. So as you can see, Article 163, 164, 167, they describe the relationship between Chief Minister and Governor. So 163 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, Governor is advised by the Council of Ministers, which is headed by the Chief Minister. Okay. Article 164 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, Governor appoints Chief Minister and later Chief Minister recommends Governor on the Ministers. 167 பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்த்தத அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு கம்யூனிகேட் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ் தட் ஆர் டேக்கன் அப் பை ஹிம் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு தி கவர்னர். ஸோ இதுதான் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்தியன் யூனியன் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் குள்ள நம்ம வரோம். ஸோ we are trying to understand where the executive stands. ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், governor of a state. Today we discussed prime minister and council of ministers and chief minister and state council of ministers. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அமைச்சரவை அப்படின்னு நம்ம சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அமைச்சரவை அப்படின்னு ஒரு மாநிலத்துல வரும் பொழுது they are appointed by the governor but based on the advice of the chief minister, same as prime minister. பட் ஒரு 4 மாநிலங்கள்ல நேற்று நம்ம இந்த பாயிண்ட்டையும் நம்ம பார்த்தோம். along with the general appointment of ministers, ஒரு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசால மட்டும் எக்ஸ்ட்ராவா மினிஸ்டர் ஃபார் ட்ரைபல் அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் பட் பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். பீகார்ல அது ரீசெண்டா இல்ல, 94th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 2006ல இருந்து பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து இந்த ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போடணுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லைன்னு மாறிடுச்சு. ஸோ ஆர்டிகல் 163 provides the kind of
aid and advice that is provided by the Council of Ministers to the governor, and the State Council of Ministers can be considered equivalent to the Central Minister of Councils னு ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்டிகல் 163 பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, they assist and advise the governor, and the governor has to oblige the advice of the council of ministers-ங்கிறது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. he may exercise his discretion. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. பட் அகைன் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன், இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷன் ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இட்ஸ் அ கிரே ஏரியா நம்ம வேணா சொல்லலாம். ப்ராபப்ளி there is a part of a constitution which can be worked on. ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து இஸ் தேர் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கூட ஒரு கேள்வியா வரலாம். பிகாஸ் given the current scenario and the kind of discretion that is being exercised by several governors across India, அது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இட் குட் பி அ பாசிபிள் இன்டர்வியூ கொஸ்டின் இன் யூபிஎஸ்சி ஆல்சோ. ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது ஆல்ரெடி கேள்வியா கூட வந்திருக்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக்ல ஜிஎஸ் பேப்பர் 2 மெயின்ஸ்ல உங்களுக்கு இது ஒரு கேள்வியா கூட வரலாம். So it's not only enough to know the articles, simply the bare act, but you need to know how to connect and discuss constitution. So அது ரொம்ப ரொம்ப important. So அதனால ஒரு அட்வைஸ், ஒரு பரிந்துரை கண்டிப்பா கொடுக்கப்படும். அந்த பரிந்துரை ஏற்கப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் all of his duties அவர் டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஆளுநர் பண்ணி தான் ஆகணும், பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா he may use his discretion. அடுத்த பாயிண்ட் பாருங்க. The governor's decision with regard to anything, அவருடைய discretion shall be final, and the validity of anything done by the governor shall not be called into question only based on discretion. ஸோ ஃபேக்சுவலாக தான் நீங்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கலாமே ஒழிய அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் தான் நீங்கள் தலையிட முடியாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற பாயிண்ட். அண்ட் அகெயின், வாட் அட்வைஸ் வாஸ் கிவன் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு த கவர்னர் ஷால் நாட் பி brought டு கோர்ட். அதை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ தட் இஸ் டஸ் நாட் கம் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. அண்ட் அதே சமயம் நீங்க any kind of speculation in any matter, if the governor is required to act in his discretion by the constitution, his discretion cannot be questioned அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 164 நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் 15 விழுக்காடுகளுக்கு மிகாம சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்களில் 15 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்க தமிழ்நாடு பேரவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, if the count is 236, அதுல 15% வரைக்கும் நீங்க அமைச்சரவையில உறுப்பினர்களை நியமனம் செய்யலாம். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கும் பொழுது oath of office and oath of secrecy ரெண்டுமே வந்து 3rd schedule ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ரகசிய காப்பு பிரமாணம், பதவி பிரமாணம் ரெண்டுமே ஒரு மெம்பர் ஏத்துக்குவாங்க. ஸோ நீங்க ஒரு உறுப்பினர் பதவி பிரமாணம் செய்யற விழாக்கள் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேரை வந்து அந்த உறுப்பினர் அமைச்சரா பதவி ஏற்க போறவர் படிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு தடவை ஐ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ரகசிய காப்பு பிரமாணம் ஏத்துக்குவாங்க. தட் இஸ் தி டியூட்டி ஆஃப் த கவர்னர். அண்ட் அகெயின், ஒரு உறுப்பினரா இல்லாத ஒருவர் மத்திய அமைச்சரா பதவி ஏற்றுக்கொள்ள முடியும். 6 மாதத்துக்குள்ள இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல உறுப்பினரா வரணும். So this is important. And as we discussed, collective responsibility பொறுத்த வரைக்கும் article 164 deals with that, and the council of ministers are collectively responsible to the state legislative assembly. And ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் பொழுது அந்த மொத்த அமைச்சரவை பதவி விலகக்கூடிய சூழல் ஏற்படும். The Council of Ministers, again, they can also recommend to the governor to dissolve the legislative assembly, and the governor may not oblige the Council of Ministers which has lost the confidence of the legislative assembly. So, இதுதான். So, we have discussed a few points today. நேத்து இன்னைக்கு நம்ம ஒரு brief discussionல போயிட்டு இருக்கோம்.
So I'm going to see if there are any comments or suggestions. பார்க்கலாம். Yes, I'm going to see if there are any comments here. Yes, Mr. Ganesh has raised a query. Madam, kindly cover all the articles in BAR Act. Yesterday, President Governor articles not mentioned while taking class and felt some articles were missed. And again, Mr. Ganesh, இன்னொரு சொல்லிருக்காங்க, kindly cover all articles in BAR Act of Constitution of India. Yes, I'm reading out word by word. I don't want to leave out anything. இது ஒரு negative comment நான் பார்க்கல. But on the other hand, my advice, Ganesh, will be கேள்விகள் கேட்கப்படும் தரத்தை பொறுத்து தான் நம்ம கிளாஸஸ் டிசைன் பண்றோம், கண்டென்ட் பண்றோம். இப்போ நாங்க we have review meetings in our institute, All India Civil Service Coaching Centerல கூட monthly and frequently டீமோட உட்காந்து யாரெல்லாம் ஃபேக்கல்ட்டி இப்போ எடுக்கிறாங்களோ they conduct review meetings. ஸோ அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல கூட நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ நம்ம ஜூன்ல எக்ஸாம், June 5th எக்ஸாம், இப்போ நம்ம ஒருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் சில பேர் நிறைய பேர் எடுக்கலாம். எப்படி சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றதை தாண்டி how are we preparing the candidate given the time frame, இதுதான் நமக்கு பிரைமரி. இப்போ நான் வெறுமனே வந்து இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் புக்கோ அல்லது பேர் ஆக்ட்ஸ் மட்டுமே நம்ம எடுத்தோம்னா இஸ் இட் இனஃப், இஸ் இட் சிம்பிளி இனஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சவாலான ஒரு காரியம் தான். இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ல இருந்து நமக்கு நல்லா புரியுது. பட் அதே நேரத்துல முதல் முறையா பாலிட்டினா என்னன்னு தெரியாத நிறைய பேர் நம்ம கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க வந்து கேதர் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ஃபீட்பேக். ஸோ கான்ஸ்டிடியூஷன் பத்தி இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அறிமுகம் இல்லாதவங்க பார்க்கும் பொழுது, அதுவும் ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய இந்த ஒரு கடினமான சூழல்ல நம்ம வந்து இந்த கிளாஸஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கான்செப்டும் நம்ம சொல்லணும், கண்டென்ட்டும் நம்ம கொடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணணும். இதுதான் ஒரு பாலிட்டி ஃபேக்கல்ட்டிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சவால். ஸோ நம்ம ஒரு பேக்கேஜ் இன்னைக்கு ரொம்ப நம்ம டீப்பா நம்ம உள்ள போகல. பட் நெக்ஸ்ட் கிளாஸ் யூ வெயிட் அண்ட் வாட்ச், இட் வில் பி வெரி டீப். பிகாஸ் இப்போ நான் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, யார் இருக்கா, என்ன பண்றாங்க, எப்படி வராங்கன்றது சொல்லியாச்சு. அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 5 years வரைக்கும் பார்க்கலாம். 10 yearsக்கு மேல பார்க்கறது வந்து இட் இஸ் நாட் ஆப்ட். இன்னைக்கு கேள்விகள் கேட்கப்படும் முறை வந்து 5 yearsஆ மாறிடுச்சு. ஈவன் லாஸ்ட் 10 years கேள்விகள் கேட்கப்படும் தரமும் மாறிடுச்சு, முறையும் மாறிடுச்சு. மியர் ரிமெம்பரிங் ஆஃப் ஆர்டிகல்ஸ் may not be as helpful as you think or as necessary as you think. That is my humble advice from my experience. ஸோ நான் அதுக்கு ஆர்டிக்கலே படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க நான் சொல்லலை. பட் அதை மட்டும் பண்ணினா போதுமா அப்படிங்கிறத இன்னொரு பார்வை. ஸோ மை அட்வைஸ் அண்ட் மை ஹம்பிள் அட்வைஸ் டு யூ வில் பி டு ரிவைஸ் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப்டர் தி கிளாஸ். இப்போ பிரசிடென்ட் ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னு இப்போ பாருங்க. நேற்று நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே பார்த்துருக்கணும். வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்னர் ரிலேட்டடா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் வந்து டைரக்டா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு போகாம நேத்து நம்ம கவர்னர் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்க பிரசிடென்ட் பத்தி பாக்குற நிறைய விஷயங்கள் சிமிலரா கவர்னர்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம பிரைமரி கிளாஸ் முடிச்சாச்சு. நீங்க படுத்து என்ன பண்ணணும், எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கு கான்ஸ்டியூஷன்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்கு. அடுத்து ஒரு 100 ஆர்டிகல் ஜம்ப் பண்ணீங்கன்னா 163, 164 வாங்க, 74, 75க்கு அப்புறம் இங்க வாங்க. நேற்று உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல என்னென்ன ஆர்டிகல்ஸ்ல யாரை பத்தி கொடுத்துருக்காங்கன்றது ஒரு ஸ்லைட்ல போட்டிருந்தேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இப்போ நீங்க கேட்குற இந்த ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்போ நீங்க உடனே சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்ல பேர் ஆக்ட்ஸ்ல எந்தெந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்குங்கிறத ஒரு குறிப்பு நீங்க நோட்ஸ்ல எழுதும் பொழுது, ரிவைஸ் பண்ணும்பொழுது நீங்க எடுத்துக்கணும். இதுல உங்களுக்கு ஏதாவது புரிதல் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்த எல்லாமே தான் உங்களுக்கு அந்த பேர் ஆக்டோடைய லீகல் லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா it will be very difficult for us to apply in questions. Okay, so இதுதான் கான்செப்ட். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆர்டிக்கலை பார்த்துட்டீங்க, ரிவைஸ் பண்ணிட்டீங்க. பட் கொஸ்டின்ல இதுதான் கேட்குறாங்களா அப்படிங்கிறதா நமக்கு அடுத்த சவால். ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி எனக்குமே அது அடுத்த சவால். ஒரு ஆஸ்பிரண்டா இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சவால். கேள்விகள் இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா
நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் லாஸ்ட் 10 இயர்ஸோட ரிவிஷன் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன செக்ஷன் பாலிட்டியில ஒரு 18-20 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போற UPSC 2022 ப்ரிலிம்ஸ்ல வந்து என்னோட எஸ்டிமேட் 12 to 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பாலிட்டி செக்ஷன்லேருந்து மொத்தமாக வரப்போகிறது 12 to 15 கொஸ்டின்ஸ் வரும். We'll see after prelims. நம்ம ரிவைஸ் பண்ணுவோம்ல, கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ மை எஸ்டிமேட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ 10 to 15, 12 to 15 யூ கேன் எக்ஸ்பெக்ட். இந்த 12 to 15ல இந்த செக்ஷன்லேருந்து என்ன வருங்கிறது தான் ஒரு யூகத்தில் தான் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரிவைஸ் தி என்டையர் செக்ஷன் அண்ட் பேராக்ஸ். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரியல. அண்ட் கரண்டா என்ன நடக்குது? இப்போ நீங்க மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே சிலபஸ் தான் மெயின்ஸுக்குமே பாலிட்டி பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு புது சிலபஸ் ஏதாவது இருக்குதா பாலிட்டிலன்னு தனியா ஒரு பேப்பரே கேட்கறாங்க. மெயின்ஸ்ல என்ன தெரியுமா சேலஞ்ச்? இப்போ கவர்னர் ரிலேட்டட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுதான் 163, 164 ஓகே. பட் அதை மட்டும் நீங்க ஆன்சர்ல எழுதுனா ஆன்சர் எப்படி பத்தும்? 250 வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். 150ல இருந்து 250 வார்த்தைகள்ல நம்ம ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்றோம். ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி தான். ஃபவுண்டேஷன் தான் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கும். பட் ஃபவுண்டேஷனுக்கு மேல நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா எழுத வேண்டியது உங்களுடைய கருத்து. பிரிலிம்ஸ்ல மட்டும்தான் நம்ம மல்டிபிள் சாய்ஸ். பிரிலிம்ஸ்லயே இப்ப என்ன பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கிறீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு நான் படிக்கிற காலத்துல இதாங்க சிலபஸ். 2003ல எனக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கும் ஓரளவுக்கு இதுதாங்க சிலபஸ். 2022லயும் இதுதான் சிலபஸ். நம்ம இன்னும் ஒன் ரிபப்ளிக், ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் தான். பிரான்ஸ் மாதிரி நம்ம இன்னும் 5வது குடியரசா மாறல. மாற்றம் ஒன்றே மாறாததுதான். அது வர அன்னைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு எனக்கு இதுதான் சிலபஸ், நான் உங்களுக்கு எடுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்தே கேள்விகள் கேட்டா UPSCல கொஸ்டின்ஸும் ரிப்பீட் ஆகுறதும் இல்லை. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், மிகப்பெரிய சவால் நம்ம எல்லாருக்கும் UPSCல கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறது இல்லை. மீனிங் they are always cooking up challenging stuff. அதனாலதான் அந்த போட்டி தன்மையோட அந்த தேர்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த தேடல் நம்ம எல்லாம் போறோம் இல்லையா? Because of that competitive spirit that the exam inculcates through the syllabus, though it's a common syllabus, though it's been a common syllabus for a long time, you know. So my advice, barracks மட்டும் நான் ஸ்கிரீன்ல போடுறதுல I will definitely next class நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட மிகவும் ஒரு சேலஞ்சிங்கான இதுவா இருக்கும். By April end, I am preparing to finish the basic content. என்னெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணணுமோ ஒரு ப்ரிலிம்ஸ்ங்கிறத by April end நான் முடிக்க போறேன். மே ஃபுல்லாவே நம்ம வந்து ரிவிஷன் தான் பண்ண போறோம். பாலிட்டியில என்ன மாதிரியான டைனாமிக் கண்டென்ட், லாஸ்ட் 1 இயர்ல என்னெல்லாம் புது விஷயம் இருக்கு, அதை நம்ம எந்த ஆர்டிக்கலோட ரிலேட் பண்ணி நம்ம படிக்கணுங்கிறத மே மாசம் பார்க்க போறோம் with some practice questions. That is going to be very very necessary for any of you. முதல் முறையா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு ரிவிஷனுக்காக நீங்க நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி. So I hope I have sincerely tried and answered and allayed your fears, Mr. Ganesh. Mr. M, அவர் ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் பத்தி கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஷுவலி வில் கவர் தட் ஒன் டே, வில் டூ தட். அரவிந்த் டிராவிட், யூ ஹாவ் த லாஸ்ட் நேம் ஆஃப் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்சன்ஸ், ராகுல் டிராவிட். Got great insights on Indian polity, ma'am. Thank you very much. Thank you for spending your time. No. Thank you is not a word that I'm going to appreciate. It's our obligation. It's our duty to handle this. So we are always there for you. அதனால have a great time. Weekend 2 நாள் வருது. உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, yes, I think Arvind has given another doubt. Most of them suggest prepare for mains first and then go for prelims. Is this the right approach? And kindly take one class for answer writing. It will be useful for aspirants. Yes. அரவிந்த் கேட்டது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ்க்கு தான் நிறைய டைம் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது அப்ரோச் தப்பா ரைட்டா அப்படிங்கிறத விட தி ஐடியல் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் நம்ம மோல்டட் ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் போகணும். மெயின் சிலபஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆப்ஷனல் பேப்பர் நீங்கள் வந்து ப்ரிலிம் ஸ்டேஜில் உங்களுக்கு ஆப்ஷனல் பேப்பரே இல்லை. இப்போ CSAT பேப்பர் வந்துடுது. ஸோ யுவர் ப்ரிப்பரேஷன் ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. CSAT பேப்பரில் 33 விழுக்காடு மார்க் எடுத்து நம்ம பாஸ் ஆனால் கிளியர் இந்த ரேங்கிங் அது கவுண்டட் இல்லை அப்படின்னாலும் அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேயோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும். ஆர்ட்ஸ் முடிச்சு வந்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரிப்பரேஷன் இப்போ தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட்
மெயின்ஸ்ல 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு நமக்கு. இது இல்லாம எஸ்ஏ பேப்பர் ஒன்று இருக்கு, லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு, இங்கிலீஷ் பேப்பரும் இருக்கு. தென் யூ ஹேவ் யர் ஆப்ஷனல் 2 பேப்பர்ஸ். ஒரு +2 எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ நீங்க பேரலா தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் பெட்டர் அண்ட் இட்ஸ் ஸ்மார்ட்டர். ஸோ சாமர்த்தியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா உட்காந்து சிலபஸை ஸ்பிளிட் பண்ணிட்டு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கெட்டிங் அன் ஒப்பீனியன் ஆன் கரண்ட் இஷ்யூஸ் வந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ்ல நீங்க கேள்வி எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து 365 ஆர்டிக்கல், இப்ப 448 மேலேயே போயிருக்கும் ஆர்டிக்கல் வந்து மனப்பாடமா தெரியுமான்னு எந்த கேள்வியும் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் முக்காவாசி கேள்விகள்ல ஆர்டிகல்ஸ் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய இடத்துல இல்லாமலே போகலாம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு முக்கியமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ பேண்டமிக் சமயம் முக்கிய அரசாங்க திட்டங்கள், முக்கியமான ஸ்கீம்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை தான் கேட்கறான். இதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறான். இப்போ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் பெண்கள் ஆணையத்துக்கும் ஒரு கனெக்ஷன் போடுறான் ஒரு கேள்வியில. என்ன கேட்கறாங்க, இப்ப நான் வந்து பெண்கள் ஆணையத்தை வந்து தேசிய மகளிர் ஆணையத்தை வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா கான்ஸ்டிடியூஷனல் பாடியா மாத்தணும்னா என்ன ப்ரொசீஜர்? ஸோ இங்கதான் உங்களை கான்ஸ்டிடியூஷனை டெஸ்ட் பண்றாங்க. அப்படி மாத்தினா மட்டும் பாலின சமத்துவம் வந்துருமா? இதுதான் கேள்வி. ஸோ ஒரு சின்ன 250 வேர்ட்ஸ் ஆன்சர்ல நீங்க ஒரு மூவி பாக்குற மாதிரி தான். இன்ட்ரோ, இன்டர்வல் பிட்டு, கன்க்ளூஷன் பிட்டு, கிளைமேக்ஸ் சீனை நீங்க போட்டு பேக் பண்ண வேண்டிய ஒரு சுவாரஸ்யமா கண்டென்ட்டோட உங்க ஒப்பீனியனை அலசி அலசி கேட்கறாங்க. ஸோ பீஸ்ட் வர்சஸ் KGF 2 மாதிரி ஆயிடுச்சு ப்ரிலிம்ஸ் வர்சஸ் மெயின்ஸ் இப்போ நமக்கு. ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்ல வந்து நீங்க ஃபாஸ்டா போனாலும் மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் நிதானமா நிறுத்தி நீங்க உட்காந்து அந்த பரந்த சிலபஸை கவர் பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. பேரலல் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் நாளைக்கு வந்து நீங்க தான் சொன்னீங்க உங்களால தான் ப்ரிப்பேர் பண்ண, என்கிட்ட சொல்லக்கூடாது. பிகாஸ் ஆஃப் த length and breadth of the syllabus, it's better to parallelly prepare. I really hope I have answered all your questions. Thank you so much for your comments and supporting us again. Have a great weekend. Look forward to next week's classes, okay? We're going to pick up pace and we're going to pick up content depth also. Have a great day.